இல்ல ஏதாவது இரும்பு எங்கடா பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இருமிட்டாங்கடா. இன்னும் பிள்ளைக்கு வலி பிடிக்கலடா. சார் குட் மார்னிங். நட்ராஜ் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி G2 மெயில் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு காப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிச்சிரு. சரி சார் சார் அங்க ஒரு புள்ள வலி பிடிச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் சாவி கொடுங்க சார். சாவியா? யோசிக்க சார், கொடுங்க சார். ஏய் டேய் ஏய் பாத்து நல்லா அமிக்கிடுடா டேய். நல்லா அமிக்கிடு. ஒண்ணுடா பயப்படாத. சட்டி மேல இருக்கிற மண்ணை தள்ளி விடுடா. ஏய் பெருசு. தண்ணி விடு. பாப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டமா? ஏய் பை மாட்டி விடுடா. பாத்து ஸ்கூல் போங்க. ஒண்ணு போய் பாத்து போறேன்னா. ஏய் பையில எடுத்துக்கோடா டேய். மன்னிச்சுக்கங்க சார், ஒரு அவசரத்துக்கு தான் உங்க சாவியை புடுங்கிட்டு போயிட்டேன். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்னுடைய மனிதாபிமானத்தை நான் மனசார பாராட்டுறேன். குட், அப்படித்தான் இருக்கணும். வெரி ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி பணக்காரங்களா எங்களை மாதிரி குப்பைக்காரங்களை பார்த்தா ஒன்று தள்ளி போயிடுவாங்க, இல்லை தள்ளி விட்டுருவாங்க. நீங்க அன்பா பேசுறீங்க சார். இதெல்லாம் வெறும் வெளிவேஷம்பா. உள்ள மனசுன்னு ஒன்று இருக்கு பாரு, அதுதான் நிஜம். எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, நீங்க பண்ற இந்த தொழிலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்கம் டேக்ஸ்ல வேலை செய்யறேன். உனக்கு எதனா உதவி வேணும்னா என்ன வந்து பாரு. ஓகே சரிங்க சார். ரைட் போங்க. நட்ராஜ் நீங்க போய் அந்த காப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிச்சிருங்க. ஓகே சார். கேரி ஆன். ஓகே தேங்க் யூ சார். என்ன ரெடி குப்பை பொறுக்கவங்க கிட்ட உங்களோட விசிட்டிங் கார்டை தரீங்க, அவனுக்கு படிக்க கூட தெரியாது. அவங்க குப்பை பொறுக்குனா என்ன? I'll tell you something. இப்போ நம்ம குப்பை போடுறவங்க, அவங்க குப்பை எடுக்கிறவங்க, அதாவது நம்ம அசுத்தம் பண்றவங்க, அவங்க சுத்தம் பண்றவங்க. இந்த ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க? சுத்தம் பண்றவங்க தான் டேடி பெரியவங்க. கரெக்ட். நிறைய பேர் கண்ட பிசினஸ்ல முதலீடு பண்ணி வேஸ்ட் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க வேஸ்டையே முதலீடா வச்சு தொழில் பண்றவங்க. பாராட்டப்பட வேண்டியது தானே? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்தியாவில் இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் பண்றாங்கல்ல, பேப்பரு, பிளாஸ்டிக், ரப்பரு, பாட்டிலுங்க, இது மூலமா இந்தியாவோட பொருளாதாரம் 4% ஜாஸ்தி ஆகுது. உண்மைதான் ரெடி. சரி வா, உனக்கு காலேஜ் லேட் ஆயிடுச்சு. ஐயா பணத்தை 3 நாள்ல கொடுத்துறேயா? 3 நாள்ல பணத்தை கொடுத்துருவோம். பொண்டாட்டி கொடுத்து 10,000 தான் பாக்கி கொடுத்துறேயா? எங்க பணம் உன்கிட்ட போடுங்க இல்ல, பொண்டாட்டி என்கிட்ட போடுங்க. போடா. என்னங்க? ஐயா கொடுங்கயா. ஏப்பா இவ ராவெல்லாம் கத்தினே இருக்கறான், தூங்கவே முடியல. இவ சோலிய முடிக்க வேண்டியதானே? எவ்வளவு அடிச்சாலும் பணம் தர மாட்டேன்றான் தா. அப்ப என்கிட்ட சொல்லு, ராவோட ராவா இவன் கதையை நான் முடிச்சிடுறேன். சொல்றா. இனிமே இது மாதிரி பண்ணிருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது சீக்கிரம் வந்து சேரு. ரத்னாக்கா மாவுலங்கடா. நாளைக்கு தரேன் சொல்லிடுனா. எல்லாம் கணக்குல வந்தவனா? தொலைக்கடா. ஆரம்பிச்சு வச்சு நடிக்கிறான். இவன் எஸ்கேப் ஆற வரைக்கும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? யோ வக்கீலே, ஒன்ன சொல்லையா? எப்ப பாரு எதையாவது மென்னிட்டே இரு. பாரு எவ்வளவு முக்கினாலும் உண்மை சொல்றானு பாத்தியா? சொல்லு, இல்லன்னா செத்துருவேன். தப்பான தொழிலா இருந்தாலும் உண்மை இருக்கணும், அதுல ஒரு நியாயம் வேணும். ஞாபகம் வச்சுக்க. தெரியாது. செத்து தொலைட்டோம். ஏய் இட்லியை கொண்டா, அந்த குழம்பை ஊத்து. பெரிய பெரிய விஐபி எல்லாம் தொழில் தரானா எல்லாம் என் மேல உள்ள நம்பிக்கை. உங்களெல்லாம் நம்பினா அவ்வளவுதான்டா. பாரு சொல்லாமே போயிட்டான். தூக்கி வீசுங்கடா. செய்யற தொழில துரோகம் செஞ்சா யாரா இருந்தாலும் இதான் நிலைமை. புரிஞ்சுதா? பசங்களெல்லாம் அந்த ஏழை எடுத்த கப்பல் வர சொல்லு. சரக்கு எடுத்த காசுலாம் கடங்காரன் வாங்கி போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது? பாவண்டா, யாரோ ரோட்ல விட்டு போயிட்டாங்க போல. ஏய் கீழே கந்த காசுரா, நமக்கு தான். வாடா போலாம். அதான் எவ்வளவு கொடுத்துருக்காரா? யோசிக்காரா? முருகா பாரு போலாம்டா. அது எதுக்குடா? டேய் நீ மோர் தான் சாப்பிடலாம் பார்த்தேன், பீரே சாப்பிடலாம் போலியே. ஏமா அழுதுட்டே வர? கடையில கரண்ட் பில் கட்ட 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கக்கா, எங்கேயோ விழுந்துருச்சு. ஐயோ உன் மேனேஜர் பத்திரக்காளி ஆச்சேம்மா. நல்லா தேடு, இந்த காலத்துல எவன் எடுத்தாலும் திருப்பியே தர மாட்டான். அழாதம்மா, கண்டிப்பா கிடைச்சிரும். சரக்கு போட போகாம மோர் குடிச்சிட்டு இருக்கீங்க? அத நாங்க பாத்துக்கிறோம். எங்க 2 பேரும் ஜோடியா கிளம்பிட்டீங்க. எங்களுக்கு வேண்டிய பணம்லாம் கிடைச்சிருச்சு. நீ கிளம்பு கிளம்பு. ஏய் என்ன தேடுற? ஏ பொண்ணு, எதுக்கு பழுவுற? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? ஐயா என் பணம் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. எவ்வளவு? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதே ரோட்ல தான். இதே ரோட்லனா
இதுவா? இதான் இதுக்குள்ள பணம் இருந்ததை பாத்தியா? அதே எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இந்தா. என்னடா நடக்குது? ஏய் என்னடா பீரோருக்கு போன்னு பார்த்தா மோரோட முடிஞ்சிரும் போல இருக்கு. அதானே. தேங்க்ஸ். ஆமா உன் பேர் என்ன? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? வேணி. வேணி நல்லா தான் இருக்கு. நல்லா தான் பார்க்கறான். பரவாயில்ல. உன் பேர் என்ன? முருகன். டேய் எந்த ஏரியாடா நீ? எதுக்குடா? ஏரியா விட்டு ஏரியா வந்து சரக்கு எடுக்கணும்னு தெரியல. சரிதான் விடுறா. சரி இனிமே எடுக்க வேணாம் போடா. எங்க ஏரியா சரக்கு இப்ப குடு. ஏய் குடுன்றல. குடுறா. விடுடா. டேய் விட்டுங்கறல. போடா. என்ன கஷ்டம்ல. என் ஏரியால கூட்டி வந்து உன்ன என்ன பண்ற பாரு. போடா. இருடா வரேன். ஏன் ஏரியா விட்டு ஏரியா வந்து எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. அப்ப நீ எதுக்கு வந்த? நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டல. வரேன். எந்த ஏரியாடா நீ? படசன்ன. என்னப்பா? டேய் ஏரியா விட்டு ஏரியா சரக்கு தெரியுமா உனக்கு? போடுறா கீழே. இந்த ஒரு தப்பா விடு. ஏய் எந்த தப்பாடுறா? ஒரு தப்பா ரெண்டு தப்பான்னு சொல்லுங்கிற போடுறா. ஐயா இரு நான் சொல்றது கீழே போறேன்னா. ஏய் என்னது இது? பித்தளை குத்து விளக்கு ஊதி ஊத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் குப்பையா உனக்கு? கடை ஓனர் ஆட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயா தாராளமா சொல்லு. இதெல்லாம் என் ஓனர் எனக்கு கொடுத்தது. நான் தான் வேணும்னு குப்பையில போட்டேன். உனக்கு வேணும்னா பொறுக்கிட்டு போ. உன்னை அச்சாலடா. இப்ப அட்றா அவனை. இப்ப அவனை போலடா. ஏய் அச்சன தாராந்திர போடா. அவனை மூச்சு உடைச்சிருவான்டா. ஏய் கிளம்பு காத்து வரட்டும். கிளம்பு கிளம்பு. ஏய் இது எங்க ஏரியா? ஏரியாவும் ஏரியா தான். சரக்கு எங்க ஏரியா சரக்குடா. ஏய் சரக்குறா நாங்க எங்க ஏரியா கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது. மரியாதையா போய்டு. சரக்கு விட்டு போக முடியாது. அத ஏரியா விட்டு போக மாட்டேன். என்னடா பேச்சு? ஏய் முருங்கடா வேற ஏரியா பசங்க தயாரா பண்ணா வாடா போலாம். ஏய் கண்டல வச்சுடா. ஏய் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முடி போடா. ஏய் யாருக்கு மேல பேச? ஆவர்தல சொல்றே. ஏய் சண்டை போடாத. நீ கம்முனு நான் பாத்துக்கறேன். என்னடா? நீ ஏய் வாடா டேய். அச்சி. ஏய் பசங்களா. என்னடா இங்க பிரச்சனை? அண்ணா ஏற்கனவே அவங்க ஏரியாக்கு போய் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால இப்ப நம்ம ஏரியாக்கு வந்து பிரச்சனை பண்றாங்கண்ணா. நீ ஆட்ரா சரக்கு போடுற? நைலான் கதிர். கதிரே நான் சூலமூர்த்தி பேசுறேன்ப்பா. உன் பசங்க ஏரியா விட்டு ஏரியா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னு கேளு. என்ன பேசுடா? சொல்லுண்ணா. நான் இல்லை அந்த சரிண்ணா சரிண்ணா. ஏய் அண்ணன் பிரச்சனை வேணா சொல்லிட்டாரு. வா கிளம்பு. எல்லாம் போங்கடா போங்க. ஏய் வாடா. எங்க ஏரியா சரக்கு இங்க ஏன் வருது தெரியுமா? லவ் 2 பேருக்கும். நல்லா பாருங்க. நீ எதுக்கு இப்படி குப்பை பொறுக்கி கஷ்டப்படுற? ஏன் கூட வா. நான் வேலை பார்க்குற ஸ்டோர்லயே வேலை வாங்கி தரேன். யாருக்கு வேணும் வேலை? குப்பை பொறுக்கிறதுனா அவ்வளோ கேளமா போச்சா? இங்க உடம்பு தான் அழுக்காகும், மனசு இல்லை. பொய் சொல்றது, ஏமாத்துறது, போட்டு கொடுக்கறது, கை கட்டி நிக்கிறது, விரட்டினா வேலை செய்யறது, கேள்விக்கு பதில் சொல்றது எதுவுமே இந்த வேலையில இல்லை. டான்னு பசிக்கும், டக்குன்னு தூக்கம் வரும். இப்போ கூட என்னை பார்க்கறதுக்கு ஒரு மேனேஜர் நீ ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பேன். ஆனால் என் தொழில் அப்படி இல்லை. நினச்சா வேலை பார்க்கலாம், முடியல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இருக்காரு இவரை பேருக்கு தான் முதலாளின்னு கூப்பிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கோம். நாங்கள் நல்லா சரக்கு எடுக்க தெரிஞ்சா காலையில் 6 to 10 500-600 ரூபா சம்பாதிப்போம்.
சாயங்காலம் 4 to 6 300-400 ரூபா சம்பாதிப்போம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்போம். இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது இல்லை. எங்களில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குவோம். அவரு கூட நேற்று வரைக்கும் குப்பை பறிக்கிட்டு இருந்தவர் தான். ஆனால் இன்னைக்கு இந்த குடோனு 2 வீடு 4 கடைக்கு ஓனர். என்ன இருந்தாலும் குப்பை பொறுக்கிறவன் கேவலமாக பேசிட்டல்ல. என்ன பிடிக்கலடா போயிடு. இல்ல முருகா, நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உன்னை விரும்பினதே நீ நல்லவன்றதுக்காக தான். நான் தொலைச்ச பணத்தை கூட நீ எனக்கு எடுத்து கொடுத்துருக்க. நான் லவ் பண்ணது ஒண்ணுதான், உன் தொழில் அல்ல. நீ கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு. ஒரு மோர் ப்ளீஸ். எனக்கு ஒரு மோர் கொடுங்க. இந்த மோர் இல்ல, இந்த மோர். மேட்சஸ் என்னங்க? தேங்க்ஸ். பரவாயில்ல. ஆமா, இந்த கார் பேர் என்ன? பென்ஸ். என்னது இது பென்ஸு ஜென்ஸுன்னு? பேசாம லேடிஸ்ன்னு வச்சிருக்கலாம்ல. எவ்வளோ இருக்கும்? 78 lakhs. இதுக்கு அடுத்த மாடல் வந்துட்டா போங்க தம்பி, வாங்குவோம்ல. உங்களே டிரைவராக போடுவோம்ல. ஏ தம்பி, பின்னாடி டவுசர் கிழிஞ்சிருக்கு பாரு. பைசா 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 பைசா. சரக்கு போட்டோமா சம்பாரிச்சமான்னு இல்லாம எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனீங்க? போலீஸ் ஸ்டேஷன் என்ன பொருட்காட்சியா சுத்தி பார்க்க போறதுக்கு? அவனுங்களா வந்தானுங்க, தூக்கிட்டு போய் பிரிச்சு மெஞ்சிட்டானுங்க. ஆமா, இன்னைக்கு யாரும் சரக்கு எடுக்க போலியாடா? சரக்கு கூட போட முடியாது. முதலாளி, என்னையா பேப்பர் நியூஸ் பாத்தீங்களா இன்னைக்கு? என்ன முக்கியமான நியூஸா? சட்டவிரோதமா பதுக்கி வச்சிருந்த 10 கோடி ரூபா சிக்கி இருக்கு. மறைக்க தெரியல, மாட்டிக்கிட்டானுங்க. திருடு தெரிஞ்சா மட்டும் பத்தாதியா, அதை மறக்கவும் தெரியணும். 10 கோடி ரூபா பணமாச்சே, அது மட்டும் என்கிட்ட கிடைச்சிருந்ததுன்னா தம்முல போட்ட பிரியாணி மாதிரி அப்படியே அமுக்கி இருப்பேன். படுவாய் பசங்க 10 கோடி ரூபாய் விட்டானுங்களே. ச்சே, பணத்தை பதுக்கி வச்சா போலீஸ் பிடிக்குமா முதலாளி? போலீஸ் மட்டுமல்ல, இன்கம் டேக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட், சிபிஐ, சிஐடி, இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிடிப்பாங்க. ஆனால் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பானுங்க. இந்த வருமானத்துக்கு என்ன வழின்னு கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவானுங்க. இங்க பார், போலீஸ் லட்டிய பின்னாடி விட்டு வாய் வழியா எடுத்துருவான். பணத்தை புடுங்கினதும் இல்லாம பட்டையை கிளப்பிடுவான். அடி பணத்தை எடுத்தவன் கமுக்குமா இருந்தாலும் மாட்டிருக்க மாட்டாங்கல்ல. டேய், புது மாப்பிள்ளையும் புது பணக்காரனையும் பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சலாம்டா. புது மாப்பிள்ளை சோக்கா இருப்பான், புது பணக்காரன் திமிரா இருப்பான். அவனுக்கு முழிக்கிற மொழியிலேயே அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துருவானுங்க. முதலாளி சொல்ற மாதிரி இது போலீஸ்க்கோ இல்லை வேற யாருக்கோ தெரிஞ்சா மொத்த பணத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. கடவுளா பார்த்து நம்ம கொடுத்த பணம் எப்படியாச்சும் காப்பாத்தியானோம். எவனையும் நம்பி யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னா பணம் நம்மளை விட்டு போயிடும். எங்கடா போற?
இது என்ன ஆக்சிஸ் பேங்காடா? இவ்வளோ பெரிய பூட்டு பொருக்கு உள்ளுக்க கோடி கோடியா பணமா வச்சிருக்க. இத்து போன கோணி, தகர டப்பா, பீத்த பாய், கெஸ்ட்ங்கிற பேர்ல நான் ஒருத்தன் தானே வந்து போயிட்டு இருக்கேன். கதவை திறந்து விடு, தலை வலிக்குது. இனிமே எல்லாம் அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படித்தானா? இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்த பேலஸ்ல ஒரு கட்டிங்க ஒளிச்சு வச்சிருக்கேன், திறந்து விடு, எடுக்கணும். இப்போ உனக்கு சரக்கு தானே அடிக்கணும், நான் வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுக்கறத நான் சாப்பிட்றதுக்கு நான் ஈத்தரையா? போன வாரம் மகாபலிபுரத்துல ஒரு வெள்ளைக்கார பிள்ளைய அப்படியே மசாஜ் பண்ணி விட்டேன். அந்த ஸ்டைல் பிடிச்சு போய் ஒரு ஃபுல்லு கொடுத்தா. அந்த சரக்கு தான் உள்ள வச்சிருக்கேன். திறந்து விடு, தலை வலிக்குது, சரக்கு அடிக்கணும். இப்போ உனக்கு ஃபாரின் சரக்கு அடிக்கணும், அவ்வளோதானே? எக்ஸாக்ட்லி. என்னமோ பணத்தையே பார்க்காத மாதிரி. போய் கட்டிங்க போடு போ. பணம் எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது. கிடைச்சது வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும். என்னது இது? மெனு கார்டு சார். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? இல்லை புரியல சார். நீங்கள் இதில் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் சார். ஓ என்னது இது? ஒரே எழுத்தா இருக்கு, ஒன்றும் புரியலையே. இருக்கல இந்த எழுத்து தான் பெருசாக இருக்கு. இந்த ஐட்டம் கொண்டாங்க சார். அது மிஸ்டர் ஷாம், எங்களோட ஜிஎம் சார். அவரை சாப்பிட முடியாது. வேற ஏதாவது ஐட்டம் சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன் சார். ஓ மாட்டிக்காத முருகா, படத்தை பார்த்தா சொல்லிடு. சரி சரி, நல்ல கலராக இருக்க இதை கொண்டாங்க. 1 பிளேட் முகல் பிரியாணி. வேற ஏதாவது வேணுமா சார்? போகிறோம், ஒரு ஐட்டம் போகிறோம். ஓகே சார். சேலட் ஏதாச்சும்? இல்லை வேணாம், ரொம்ப குழப்பமாக இருக்கு. ஓகே ரைட் சார், நான் கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக வெங்காயம் கொண்டாங்கண்ணே. அது இல்லை தம்பி, ஷூவை மாற்றி போட்டிருக்கேன். ஃபேஷன் என்ன ஃபேஷனோ? கொடுங்க கொடுங்க. முடிஞ்சது, இந்தாங்க எடுத்து போயிடுங்க. இந்தாங்க. சார் சார் சார், அது வந்து ஃபிங்கர் பவுல் சார், ஹேண்ட் வாஷ்க்கு. நல்லா இன்னொன்று கொண்டாங்க சார். அது கை கழுவ மட்டும் தான் சார், ஹேண்ட் வாஷ் பர்பஸ் ஒன்லி. நான் வெளியே கை கழிக்கிறேன், நீங்க இன்னொன்று கொண்டாங்க. சரி. ஒன்லி க்ரோஸ் கணக்கு தான் டீல் பண்ணுவான் இந்த சூசை. பெரிய லெவலில் தான் ஃபீல் பண்ணுவான். அதாவது சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, டயர்லாந்து, செக்கோஸ்லோவேக்கியா, ருக்கோஸ்லோவியா, மிஷிமிஷி இந்த மாதிரி நாட்டில் எல்லாம் எங்களுக்கு சீக்ரெட் ஏஜென்ட் இருக்காங்க. பெரிய விஐபியோட பணத்தெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன். பெரிய பணக்கார ஏஜென்டா இருப்பாரோ? 5 பைசா மிஸ் ஆகாம நான் டெபாசிட் பண்ணி தரேன். கண்டிப்பா என்கிட்ட கேஷ் வருமா, நான் கால் பண்றேன். ஓகே தேங்க் யூ. நீங்க கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஐபி அண்ணா, காசை கலால கொடுத்துருவா. சார் ப்ளீஸ் வெயிட் சார், நான் பில் பேக் கொண்டு வரேன். சரி அப்ப இங்க கொண்டாங்க. விட்டு தொலையண்டா. பார்த்தா ரொம்ப டீசெண்டா இருக்கா, சரியான அலுப்பே இருப்பான் போலயே. திருட்டு போய் அதுக்குள்ள ஓடிட்டானே. இந்த பையன் எப்படி ஓடி இருப்பான்? என்ன விரட்டு விரட்டான், பக்கா லோக்கலா இருப்பான் போலயே. ஏக்க பார்த்தா ஐநூக்கா இருக்கு, உள்ள வெறும் கல்ச்சியா இருக்கு. 10 பைசா தெரியலையே, தொழிலையே அவமானப்படுத்திட்டானே. என்ன இது? என் சொத்து. வச்சிக்கோ. அப்புறம் லாங் ரன்னிங் பட் நோ யூஸ். எஸ். ஸோ வாட்? ஏதாவது போட்டு கொடு. 500. ஹெவி டயர்டு. 1000. கொஞ்சம் கூட்டி கொடு. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
நோ ப்ராப்ளம். 2000. நாட் பேட். இதை மறுபடியும் 2 நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணுவோமா? ஷூ பிஞ்சிரும். ஈனமானம்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? எங்கடி இருக்கா? இப்போதான் பீச்சில் இருக்க ஃபோன் பண்ணாங்க. ஏச்சி போய் சொல்லாத. எவன் கூட இருக்க பீச்சில்? கோட்டு சுட்டு போட்டு நிற்கிறா. முருகன் மாதிரி இருக்கு. இவன் முருகன் தானா? அட நம்ம முருகனே தான்ப்பா. அண்ணா இந்த சரக்கு எவ்வளோக்கு நான் போடுவீங்க? 300-400 ரூபாய்க்கு போடுவேன். ₹500. இந்தாங்க சரக்கை கொடுங்க. அதை குடிங்க. ஜஸ்ட் 100 crores ஸ்மால் அமௌண்ட். இது ஈஸியா சுஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய அமௌண்டே இல்ல. ஹலோ லிண்டா, கர்மாவையும் லாயரையும் ஹோட்டலுக்கு கூட்டு போ. எதுக்கு கிருபா? யூ ஆர் லக்கி மேன். கூவத்துல இருந்து 100 கோடி ரூபாய் எடுத்துறீங்க. பட் ஒன் திங், இதை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் என் கமிஷன் 1%. ஹார்ட் கேஸா சூட் கேஸ்ல வச்சு கொடுத்தோம். அது கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணே. ஸ்விஸ் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணோன்னே நான் ஸ்விஸ் போய் பணத்தை எடுத்துக்கலாம்ண்ணே. இது உங்க பணம் சார். உங்க வீட்டு நெட்ல இருந்தே எடுக்கலாம் சார். ஏடிஎம்ல எடுக்கலாம் சார். ஓஎம்டி மார்க்கெட்ல எடுக்கலாம் சார். மார்க்கெட்லயா? மணி மார்க்கெட். சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, டயர்லாந்து, செக்கோஸ்லோவியா, இக்கோஸ்லோவியா, மிஷிபுஷி இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்களை மாட்டி விடுறேன். என்ன சார்? ஐ மீன் கோத்து விடுற கனெக்ட் சார். கிருபா வர்றதுக்கு பயந்துக்கிட்டு உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? ₹100 கோடி எங்க வச்சிருக்கீங்க? எப்ப என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க? பணம் ரெடியா இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா எப்ப வேணாலும் கையில கொடுத்துறேன். என்னாச்சு? தேடிட்டு இருக்கோம் சார். எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். இந்த போலீஸ்கார மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. கிடைச்சுதா கிடைக்கலையா அவ்வளவுதான். இன்னும் 2 நாளைக்குள்ள நான் யூஎஸ் போகிறேன். நான் ஏர்போர்ட் போகிறதுக்குள்ள என் பணத்தை நான் பார்க்கணும். இல்லை கிருபா பணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆல் அவுட். நீங்க நாளைக்கு 100 கோடி கொடுங்க, டெபாசிட் பண்ணிடுறேன். இவரு ஸ்விஸ் பேங்க் டூப்ளிகேட் ஏஜென்ட் கிட்ட ஏமாந்ததுல இருந்து மெண்டல் ஆயிட்டாரு தம்பி. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. 100 கோடி கொடுக்கறான்டா. அத டெபாசிட் பண்ணுடா. 100 கோடி. தப்பிச்சு வருவீங்களோ? லூசா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பணமும் போயிருக்கும், நம்மளும் மாட்டிருப்போமே. ஏய் 100 கோடிடா. கூத்துல இருந்து இந்த மெண்டல் கட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. செத்து சொல்லதா போனதா மிச்சம். ஏத்துங்க. யாரோ லூசு. பாவேனி, இந்த போன் எவ்வளோ? அது இப்ப எதுக்கு? சொல்லு எவ்வளோ? 800 ரூபா. எவ்வளோன்னு சொன்ன? இப்ப எதுக்கு அடிக்கிற? அதான் 800 ரூபான்னு சொன்னேனே. புரியா சொல்றேன். உன் பொறுக்கி புத்தியை காட்டிட்டல. இது வேலை 50,000 ரூபாய். ஏதோ உனக்கு அவ்வளவு பணம். இப்ப எதுக்கு வேணி? இது இருக்கு, நிறைய இருக்கு என்கிட்ட பணம். இங்க வா பாரு, பார்த்தா சந்தோஷப்படுவேன். பாரு வேணி, எல்லாம் எல்லாம் நமக்கு தான். நம்ம வாழ்க்கை முழுச வாழ்றதுக்கான எல்லா பணமும் இங்க இருக்கு. ஏதுல உனக்கு இவ்வளவு பணம்? எல்லாமே உனக்கு தான். எடுத்துக்க வேணி. நான் ஏதுன்னு தான் கேட்டேன், யாருக்குன்னு கேட்கல. என்ன வேணி இப்படி கேக்குற? இவ்வளவு பணத்தை பார்த்து உனக்கு சந்தோஷமா இல்லையா? இதெல்லாம் அனுபவிக்கிற உனக்கு ஆசையா இல்லையா? இந்த உலகம் நம்ம யாரும் இப்படிப்பட்டவங்களாம் பார்க்காது. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தான் பார்க்கும். நம்ம கிட்ட இருக்க அழுக்கெல்லாம் இந்த பணம் தொடச்சிரு வேணி. இந்த உலகத்துல யார் வேணாலும் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, பொண்டாட்டி, புள்ள இந்த மாதிரி எந்த உறவும் இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா பணம் இல்லாம வாழ முடியாது வேணி.
அப்ப இவ்ளோ பணத்தை பார்த்து உனக்கு அனுபவிக்கணும்னு ஆசையா இல்லையா வேணி? பணத்தை பார்த்த உடனே பல்லில் இருக்கிறவளுக்கு பேரே வேற. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நீ பண்ற தப்புக்கு என்னைய கூட சேர்க்கறியா? இந்த பணத்தெல்லாம் தேடிட்டு எவனாவது ஒரு நாள் வருவான். இப்ப இந்த மாதிரி நீ போய் சொல்ற. ஒரு நாள் இதை காப்பாத்த நீ கொலை கூட செய்வ. உன்னை நம்ப முடியாது. இங்க பாரு முருகா, இந்த பணத்தால உன் நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே உன்னை விட்டு போயிருக்கும். ஒரு வாய் சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடணும். கால் நீட்டி படுத்தா நிம்மதியா தூங்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்னு நினைச்சு நெஞ்சு பதறக்கூடாது முருகா. நான் முதல்ல உன்னை பார்த்தப்போ குப்பக்காரனா தான் பார்த்தேன், கோடீஸ்வரனா இல்ல. நான் உன்னை காதலிச்சதும் யார் பணத்துக்கும் ஆசைப்படாத நேர்மையான முருகனை தான். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டதும் அந்த முருகன் கூட தான். ஆனா அந்த முருகன் நீ இல்ல. இல்ல வேணி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள். நான் இவ்வளவு சொல்லியும் உன் பணத்தை சொன்ன விட்டு போகல. இதோட என்ன மறந்துடு. உன்னை பொறுத்த வரைக்கும் வேணி செத்துட்டா. இனி என்ன இல்ல, என் பணத்தை கூட நீ பார்க்க வரக்கூடாது.